ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்குற வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதிய ஒரு வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்கள் நம்பர்களுக்கு தேவைப்படுத்துங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது போன்ற மேலும் பல விதமான ஜாப் அப்டேட் நீங்கள் ஒன்று கூட தெரிஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேலையை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன போஸ்ட் கொண்ட டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அடுத்து வந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை, அப்புறம் கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை பறிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கைத்தறி டிபார்ட்மெண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 போஸ்ட் கொடுத்தாங்க. மொத்தமாக 19 காலிப்படங்கள் கொண்ட வேகன்சிஸ் கொண்ட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா 36,400 1,15,700 வரைக்கும் பேர் மந்த் சேலரி கொடுக்குறாங்க. அண்ட் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 35,400 1,12,400 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. மொத்தம் வந்து 19 காலிப்படங்கள். கேட்டகரி வைஸ் எவ்வளோ காலிப்படங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 7/1/2019, விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி 6/2/2019. அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கணும். டிஎன்பிஎஸ்சி ஃபீஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் 150 அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ் வந்து அப்ளை ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150, ஆக மொத்தம் 300. ஸோ அடுத்து வந்து பார்த்தலாம் வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசியை தவிர மற்ற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வயது வரம்பே கிடையாது. அதாவது ஓசிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1/7/2019 தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து 30 வயசு வந்து ஆயிருக்கும், அதாவது 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. 30 வயசு மேலே ஆயிருக்கக்கூடாது. அண்ட் ஓசியை தவிர மற்ற எல்லா கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வயது வரம்பே கிடையாது. ஓகேங்களா. அதான் வந்து ஹைலைட்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது குவாலிஃபிகேஷன் அண்டு சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் அதுக்கு என்ன பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா பிஎஸ்சி டிகிரி இன் டெக்ஸ்டைல் அண்ட் டெக்னாலஜியில் வந்து நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா. டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் வந்து பிஎஸ்சி முடித்தா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இல்லை நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டிப்ளமா இன் கைத்தறி இல்லை ஹேண்ட்லூம் டெக்னாலஜியில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தா இதில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலையை பொறுத்தவரைக்கும் பல பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. கைத்தறி அந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்தவங்களுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் அதனால் வந்து உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி சொல்லணும்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க முழுசாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுக்கு மேலே வந்து நான் வீடியோ ரன் பண்ண விரும்பலை. ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும். உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. 1-2 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் இன்னொரு வேலைப்பு பதிலாக சந்திக்கலாம். டாடா பாபாய். வீடியோ நோட்டிஃபிகேஷன் லிங்க் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டாடா பாபாய்.